நிறைய பேருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. மோகன்லால் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது கிடைச்சிருக்கு. எல்லாரும் போய் மேடையில விருது வாங்குறாங்க, ஜிவி பிரகாஷ் அவர்கள் உட்பட. ஆனா எம்.எஸ். பாஸ்கர் சார் போய் அந்த விருதை வாங்குறப்போ ஏதோ நமக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவரை பாக்குறோம். எத்தனை கதாபாத்திரம், ஒரு கதாபாத்திரம்னா அப்படியே ஒரு மலையாளினா மலையாளி, ஒரு திருநெல்வேலிக்காரனா திருநெல்வேலிக்காரர், ஒரு சென்னைக்காரனா சென்னைக்காரர், ஒரு நாகர்கோவில்காரனா நாகர்கோவில்காரர், தமிழாசிரியர்னா தமிழாசிரியர், இப்படி இவ்வளவு நாளா நம்ம பார்த்த மனுஷருக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்போ அந்த மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. தேசிய விருது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கலைமாமணி ஜெய்பீம் படத்தின் மூலியமா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத கதாநாயகனா மாதிரி இருக்கிற அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு கலைமாமணி. கைதி படத்தின் மூலியமா தனக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்ட மரியம் ஜார்ஜ் அவர்களுக்கு கலைமாமணி. இன்னைக்கு தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு பின்னி பெடல் எடுக்கிற அண்ணன் சாண்டி அவர்களுக்கு கலைமாமணி கிடைச்சிருக்கு. இவர்கள் எல்லாரும் விருது வாங்குறப்போ ஒரே ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் ஒரு பெரிய ஆறுதலும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, மனசுக்கு பிடிச்ச வேலையை, நமக்கு தெரிஞ்ச வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு ஏமாற்றங்கள் வந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அதுக்கான அங்கீகாரமும் அதுக்கான பாராட்டும் பேரும் புகழும் நிச்சயம் நம்மளை தேடி வருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துகள், நன்றியும் கூட. ஏன்னா கவலைப்படாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்குங்கிற பாடத்தை